ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய், கருவாடு, ஒயிட் பீன்ஸ் போட்டு காரக்குழம்பு, 4 to 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 20 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தனி மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 10 சின்ன வெங்காயம் நறுக்கி கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே நான் கத்திரிக்காய் பீஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒயிட் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சீரகம் பவுடர், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் 4 to 5 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ லெமன் சைஸ் அளவு புளியை நான் கரைச்சி தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்புறமா கருவாடும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் கருவேப்பிலை சேர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஃபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.